வணக்கம். இன்னைக்கு ராசி வள்ளக்கடல் அவங்க இந்த வருஷம் 22 மணி நேரம் 30 நிமிஷம் பந்தயத்தில் பறந்து இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க 25 மணி நேரம் 2022 பறத்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள சந்தித்து அவங்க புற அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ஆல்ரெடி சந்திச்சிருக்கோம். 2022 நீங்கள் 25 மணி நேரம் பறத்திருந்தீங்க. இந்த வருஷம் எத்தனை மணிக்கூரில் எந்த பந்தயத்தில் பறத்திருக்கீங்கிறத பற்றி சொல்லுங்கள். இந்த வருஷம் வந்து நம்ம 22 மணிக்கூர் 31 மினிட் பறத்திருக்கு. ஒன்று என்ஃபிஎஃபில் வந்து 22 மணிக்கூர் 30 மினிറ്റ്. ஒன்று வந்து நாஜில் அரசன் இல்லையா, அதில் வந்து 22 மணிக்கூர் 31 மினிറ്റ് பறத்திருக்கு. പിന്നെ நம்ம காஞ்சனங்குளம் பறவை இல்லையா, எஃப்எஃப்கே காஞ்சனங்குளம், அதிலே இந்த டைமு தான் 22 மணிக்கூர் 31 மினிட்டு. அப்போ நீங்கள் 3 பந்தயத்தில் 22 மணி நேரத்துக்கு மேலே பறத்திருக்கீங்க. ஒரே நாளில் முன்னாடி ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் பண்ணியிருந்தீங்களா? இந்த வருஷத்துக்கு நம்ம வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அதே சேம் ட்ரைனிங் தான். நம்ம வந்து இந்த சீசனில் வந்து பறத்திய ப்ராவ் வந்து நம்ம வந்து வெறும் 12 மணிக்கூர் தான் நம்ம அந்த ப்ராவ் டேனில் பறத்தியது. பறத்திட்டு பந்தாயத்துக்கு விட்டப்போ அந்த ப்ராவ் வந்து 15 மணிக்கூர் ஃபஸ்ட்டு பறவையில் முதல் பறவையில் வந்து 15 மணிக்கூர் வந்து 23 மினிட்டு பறந்து, ரெண்டாமത്തെ பறவையில் வந்து நம்ம விட்டப்போ அதுக்கு கூட துணைப்ராவ் வந்து செரவு லோக்காகி போயிட்டு அந்த ப்ராவ் மாறிட்டு இந்த ப்ராவ் ராத்திரி 3 மணி வரை பறந்து, நைட்டு 3 மணி வரை பறந்துருக்கு. 21 மணிக்கூருக்கு மேலே ரெண்டாவது பறவையில் நம்மளுக்கு பறந்துருக்குங்க. அங்கே நைட்டு வந்து ரொம்ப காற்று மழை எல்லாம் இருந்து அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஆணை பறந்தது இந்த சீசனில். இந்த ப்ராவுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தீங்க? ஆனால் ட்ரைனிங்னு പറഞ്ഞാൽ இது வந்து பட்டாயில் சின்னதில் வந்து நம்ம ஒரு 3 பறவை தான் என்ன பறத்திருக்கு. பறத்திட்டு நம்ம செரவை கட் பண்ணி போட்டுட்டு பறவை சீசனில் தான் இந்த ப்ராவு டைமிங்கில் வந்தது. பறவை சீசனில் வந்து நம்ம டேனில் ஒரு 12 மணிக்கூர் நம்ம பகலில் பறத்திட்டு தான் ப்ராவை நைட்டில் கொண்டு வந்தது. சரி, நைட்டு கொண்டு வரதுங்கிறது எப்படி கொண்டு வந்தீங்க? சாயங்காலத்துலேருந்து கொண்டு வந்தீங்களா, ஈவினிங்லேருந்து கொண்டு வந்தீங்களா, இல்லை ராத்திரி ப்ராவை பறக்க விட்டு பழக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பகல்? இல்லைண்ணா, நம்ம வந்து பகலில் ஒரு 10, 12, 13 மணிக்கூர் பறத்திட்டு தான் நைட்டில் கொண்டு வரும். சரி, ராத்திரிக்கு அதை எப்படி பழக்குவீங்க? ராத்திரியில் இந்த ப்ராவை நம்ம வந்து ராத்திரியில் ஃபுல்லு திறந்து விடும். ப்ராவெல்லாம் திறந்து பட்டையில் திறந்து வெளியில் விட்டு இந்த ப்ராவெல்லாம் நம்ம சீட்டு மண்டாலெல்லாம் கேரி இருந்து அங்கே இருந்து எல்லாம் வந்து சீட்டிங் ஆகிட்டு தான் வந்து நம்ம ஒரு 2 மணி ஒரு 12 மணிக்கு ஒரு பறத்திட்டு நம்ம ஒரு 2 மணி 3 மணியில் ப்ராவுக்கு பறத்த விடும். ஒரு 6:30, 7 மணி ஆகும்போது கூடு திறந்து விடுவோண்ணா. மொத்தம் ப்ராவும் வெளியில் பொறுத்துட்டு ப்ராவை பார்த்து தான் இது பறக்குது. பறத்து வரும். சில பேர் 7 மணிக்கு ப்ராவு இருக்கும், சில பேர் 8 மணிக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும் ப்ராவு. அது கழிஞ்சிட்டு தான் பின்ன வந்துட்டு பைய ஒரு 1 மணிக்கூர் ப்ராவு கேரி வரும் நைட்டில். நீங்கள் பகலில் ஒரு 12 மணி நேரம் பறத்திட்டு தான் கேட்டது. அதை ஒரு மத்தியானம் 2 மணிக்கு விடும்போது 6:30 கூட திறந்து விடும். அப்புறம் ஒரு 7 மணி 8 மணி 7:15 அப்படி 7:30 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். அப்படிதான். இந்த ராத்திரி 1 மணிக்கூர் பறந்துறங்குது இல்லையா, சுத்துக்குன்னு விடும்போது அதை நைட் எத்தனை மணி வரை பிடிப்பீங்க? ചുറ്റുക്ക് നമ്മൾ വിടുമ്പോൾ ഒരു 3 മണിക്ക് ചുറ്റുക്ക് വിടും. ചുറ്റുക്ക് വിട്ട് പ്രാവ് ഒരു 12 മണിയാകുമ്പോൾ പ്രാവ് ഇരുത്തപ്പാക്കും. അതെന്ന് വെച്ചാൽ നമ്മൾ ഒരു 9 മണിയാകുമ്പോൾ നമ്മൾ പ്രാവെല്ലാം തുറന്ന് വിടും. ഇங்கே எல்லாம் പ്രാവ് കിടക്കും. എന്താ കൂടില്ലയാ, കൂടിലെല്ലാം പ്രാവ് ഫുള്ള് பார்த்துட்டு தான் പ്രാവ് பறக்குது. பறந்துட்டு தான் പ്രാവ് ചിലപ്പോൾ 12 மணிக்கு இருக்கும், ചിലപ്പോൾ 1 மணிக்கு പ്രാവ് இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 மணிக்கே விட்டு நைட்டு கொஞ்சம் பழக்கும். மற்றபடி சுத்துக்கு விடுறது நைட்டு தூக்கி விடுறது இல்லை, பகலில் இல்லை, நைட்டே தூக்கி விடலண்ணா. வெயில் கொண்டு தான் ப்ராவ் பறக்கும். உச்சைக்கு மேலே தான் ப்ராவ் விடுது. ராத்திரிக்கு தூக்கி விடுறது இல்லை. இல்லை. இந்த ப்ராவுக்கு டேனுன்னு இருக்கும். மற்றபடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? ரெஸ்ட்டில் இருக்குமாண்ணா நம்ம வந்து கடலை இல்லையாண்ணா, கொண்டக்கடலை. ஆமாம், கொண்டக்கடலை வந்து ஒரு 15 கொண்டக்கடலை கொடுக்கும். പിന്നെ ഒരു 3 ബദാമും കൊടുക്കും. പിന്നെ ഒരു നിലക്കടല இருந்தால் ஒரு 5 நிலக்கடலையும் கொடுக்கும். அது மட்டும்தான் கொடுக்குது. எத்தனை காலையிலையும் சாயந்தரம் கொடுப்பீங்களா, இல்லை ஒரு நேரம் தான் கொடுப்பீங்களா? இல்லை, காலையிலையும் கொடுக்கும், சாயந்தரம் கொடுக்கும். 3 பாதாமும் 15 கடலை, 5 நிலக்கடலை.
இது எத்தனை மணி டேன் வந்ததுக்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ഒരു 12 മണിക്കൂർ കഴിഞ്ഞ ശേഷം தான் ഇത് കൊടുക്കുക. அது 12 மணிக்கூர் வர்றதுக்கு முன்னாடி என்ன கொடுப்பீங்க? 12 மணிக்கு முன்னாடி வந்து நம்ம சாதா நார்மல் தீட்டு தான் ஃபுட்டு தான் கொடுக்குது. அந்த 12 மணிக்கூர் அந்த நார்மல் மிக்சடு அதில் எல்லாம் இருக்குது. இது கூரவு, கம்பம், தெனா எல்லாம் அதில் இருக்குது. அதில் கொண்டக்கடலை எல்லாம் இருக்குமா? அதில் கொண்டக்கடலை செப்பரேட் இருக்குது. கொண்டக்கடலை டெய்லி என்னாலும் ஒரு 5 கடலையும் நம்ம ப்ராவுக்கு கொடுத்தா தான் உடம்புக்கு நல்லது. மற்றபடி டேன் ஆட்டு கைத்தீட்டைக்கு வந்தப்புறம் நீங்கள் கொடுப்போம் 15. இந்த 15 நிலக்கடலை 5 அல்ல 15 கொண்டக்கடலை 5 நிலக்கடலை 3 பாதாம் பருப்புங்கிறத கூட்டுவீங்களா இல்லை அதே இதுதான் கொடுக்குது. 20 மணிக்கு பறக்குக்கு அதே தான் கொடுக்குது. 13 மணிக்கு பறக்குக்கு அதுதான் கொடுக்குது. அதில் மாற்றம் இல்லை. அதுக்கு ஒரு மாற்றம் இல்லை. 5 நிலக்கடலை 15 கொண்டக்கடலை 3 பாதாம் 2 நேரம் 2 நாள் ரெஸ்ட். 2 நாள் ரெஸ்ட். ஒரு ஃபுல் டேன் ஒரு சுத்து விடுவீங்களா இல்லை ஃபுல்லாக டேனில் வருமா? ஃபுல் டேனு ஒரு ஃபுல் டேன் விடுவீங்க 2 நாள் ரெஸ்ட்டில். அடுத்து சுற்றிப்போ 2 நாள் ரெஸ்ட்டில் விடுவீங்களா? எல்லாம் 2 நாள் ரெஸ்ட். சுற்றிப்போ 2 நாள் ரெஸ்ட்டு தான். டேனில் 2 நாள் ரெஸ்ட்டு தான். நீங்கள் இந்த வெயிலெல்லாம் ப்ராவை காய போடுவீங்களா? வெயில் காய போடும். வெயில் என்னைக்கு காய போடுவீங்க? வெயில் நம்ம இன்னைக்கு இப்போ சுற்றுப்பா இருந்தால் நாளை காலையில் நாளை வந்து ஒரு 12 மணிக்கு காய போடும். 12 மணி விட்டு ஒரு 3 மணி வரை போடும். யூஸ்வலாகவே சுற்றிப்புக்கு அடுத்த நாள் வெயில் காய. சரி சார். ஒரு நாள் ரெஸ்ட்டில் அடுத்த நாள் டேனில் பறக்கும். சரி. வேறு ஃபுட்டெல்லாம் வேறு ஏதாவது கொடுக்குறீங்களா? வேறு என்ன ஃபுட்டு? வேறு ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம இந்த மிக்சர் ஃபுட்டு தான் கொடுக்குது. அந்த மிக்சட் ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்கும்? அதில் கடலை இருக்குது, നമ്മളെ பயிர் இல்லையா, பயிர் இருக்குது, പിന്നെ கம்பு இருக்குது, கூரவு இருக்குது, மற்ற சஃபோலா இருக்குது, அப்படிப்பட்ட எல்லாம் இருக்குது. கோதம்பு இருக்குது. இதெல்லாம் என்ன ரேஷியோவில் இருக்கும்? என்ன ரேஷியோவில் இருக்குது? 1 கிலோ கோதம்புக்கு 1 கிலோ அப்படி இல்லைண்ணா. நமக்கு எல்லாம் மொத்தமாയിട്ട് மிக்சடாയിട്ട് தான் வாங்குது. நம்ம மிக்சட் ஃபுட்டே முட்டை ஒரு கூட ஒரு இது வாங்கும். ஒரு 50 கிலோ இதுவும் வாங்கும். அந்த மிக்சட் ஃபுட்டை கொடுத்துடும். இந்த ப்ராக் ரெஸ்ட்ல இருக்க ப்ராக் 2 நேரம் ஃபுட் வைப்பீங்கல்ல, எப்பவுமே கூட்டில் தண்ணி இருக்குமா இல்லை அந்த? அல்ல, நம்ம கூட்டில் எப்போ தண்ணியும் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது. அந்த பறக்கிற ப்ராவுக்கு பறக்காத ப்ராவு எல்லா ப்ராவுக்கும் ஃபுட்டும் தண்ணி எப்போ 24 ஹவர்ஸும் இங்கே இருந்துகிட்டே இருக்கு. எப்போ வேணால் அவருக்கு சாப்பிடலாம். ப்ராவு ரொம்ப நல்லா ஹெல்த்தாக இருக்குது. அப்போ பறந்து உங்கள் கைத்தீட்டைக்கு வந்த பிறகு தான் 2 நேரத்துக்கு மாற்றுவீங்க? 2 மாற்றுவேன். நீங்கள் இந்த டேன் பந்தயம் இல்லாத டைமில் புறாக்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கீங்க? இது மிக்சர் தான். மிக்சர் ஃபுட். புறாக்களை அடிக்கடி குளிக்க வைப்பீங்களா? குளிக்க வைக்கும். இந்த கேஜில் தீட்டை இருக்கே இல்லையா, ஃபுல் டைம் தீட்டை இருக்கேன்னா ப்ராவுக்கு நல்லதாகும். உடம்பு நல்லா இதாக இருக்கும். ஹெல்த்துள்ள ப்ராவு தான் நல்ல ரீதியில் பறவையில் வந்து இது வரும். தண்ணியும் தீட்டை நல்லா இருக்குது. ப்ராவுக்கு உனக்கு அப்படிப்பட்ட ரொம்ப நோய் ஒன்றும் வராது. டேனில் மாற்றின பிறகு ஃபுல் டைம் தீட்டை வைப்பீங்களா? டேனுக்கு வருது இல்லையா, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் தீட்டை தண்ணி இருக்குமா? பறவை வந்து பறத்துத ப்ராவுக்கு வந்து நம்ம பறத்த டைம் டேனை விட கொடுக்கும்போது வந்து ஃபுட்டு வைக்காது. அதில் ஒன்றும் காணும். அப்போ வந்து கைத்தீட்டை மட்டும்தான் கொடுக்குது. 12 மணிக்கு ஒரு பறவை ஆவது வர கூட்டில் தீட்டி சாப்பிட்டு இருக்கும். அது கழிஞ்சிட்டு தான் பறவை இல்லாமல் நம்ம கையொண்டு கொடுக்குறது ஃபுட்டு மட்டும்தான் அது கொடுக்குது. 2 நேரம் தான். அவர் தண்ணி மட்டும் வச்சுருக்கும். எப்போ தண்ணி வச்சுருக்கும். தீட்டை மாதம் காலையில் ஒரு ராத்திரி நைட்டிலும் கொடுக்கும். இதெல்லாமல் புறாக்களுக்கு வேறு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்களா? ஸ்பெஷல் ட்ரைனிங்னு கேட்டியா வேறு ட்ரைனிங் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒன்றும் இல்லைண்ணா. யூஸ்வலாக எத்தனை மணிக்கூர் வச்சு புறாக்கு பறவை நேரத்தை கூட்டி கொண்டு வருவீங்க? நம்ம 1 மணிக்கூர் தான். 1 மணிக்கூரோ 2 மணிக்கூர் தான் வச்சு கூட்டி கொண்டு வரும். 2 மணிக்கூர். இப்போ இன்றைக்கி 12 மணிக்கு விட்டாலும் ஒரு அடுத்த பறவை மீண்டும் 12 மணிக்கு தான் விட்டு ப்ராவு வந்து ப்ராவு ஃபுல்லு பார்த்து இந்த மாதிரி ப்ராவு கிடக்கும். இந்த ப்ராவு பார்த்து தான் இந்த ப்ராவு நம்ம ஒரு 10, 12, ஒரு 13 மணிக்கூர் பறக்கும்போது இந்த ப்ராவை பார்த்து தான் ஃபுல்லு காலையிலேயே ப்ராவை திறந்து விட்டுட்டு ப்ராவை பார்த்து தான் பறக்குது. காலையில் திறந்து முதல் பறவை ஒரு 10 பறவை வரை அப்படி தான் பறத்துது. நம்ம தன்னாலே இறக்கும். இப்போ ப்ராவை பார்த்து அந்த பறவை திரும்ப இப்போ தன்னாலே வாதியம் வந்து இறக்கும். பார்த்து தான் பறக்கும். இந்த ப்ராவை பார்த்து பறத்தா தான் அந்த ப்ராவு நமக்கு கண்ட்ரோலில் வரும். ப்ராவு
இந்த ப்ராக் பறத்தும் போது என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, என்ன மாதிரி சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்குது? கஷ்டப்பாடு தான், கஷ்டப்பாடும் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. பறந்தால் நல்ல சந்தோஷம் இருக்குது, பறக்கான டென்ஷனாக இருக்குது. கஷ்டப்பாடுன்னு சொன்னால் நம்ம நைட்டில் முழிச்சிருக்கின்றோமா, அதுதான் கஷ்டம். காலையில் வேலைக்கு போகணும். எனக்கு வந்து கடை ஷாப்பாகும், ஜூஸ் கடை இருக்குது. அப்போ காலையில் ஜூஸ் கடைக்கு போகணும். இது வந்து நம்ம ഫ്രണ്ടാക്കും മായിൻ അവർ ഞാൻ ഇതും ഫ്രണ്ടാക്കും സനോഫർ നമ്മ 3 ഒരാൾക്ക് നൈറ്റ് മുഖ്യ നൈറ്റും കയറി പ്രാവ് പറക്കുമ്പോൾ ഇங்கே ഇരിക്കുന്ന ആൾക്കാർ. இப்போ உங்கள்ட்ட பறந்த புறா வந்து ஆல்ரெடி பறந்த புறாவுக்கு பிள்ளைக்கு பிள்ளைன்னு சொன்னீங்க. 25 மணிக்கு ஒரு பறந்த புறாவுக்கு பிள்ளை தானே இந்த வருஷம்? பறந்த அந்த ஜோடியில் எல்லா புறாவுமே பறக்குதா? அந்த ஜோடியில் எல்லா புறாவும் பறக்காதுண்ணா. நமக்கு நம்ம ஒரு சீசனில் வந்து நம்மளை 40-50 പ്രാവ് എടുക്കും. அதில் நமக்கு பறத்திட்டு வரும்போது நம்மளை கையில் ஒதுங்கி கொஞ்சம் പ്രാവ് தான் வரும். ബാക്കിയുള്ള പ്രാവ് പറക്കും. ഏകദേശം പ്രാവുകളെല്ലാം പറക്കും. എന്നാലും நம்ம நினைக்கிற டைம் இல்லையா, நம்ம ஓவர் டைம் போகிற പ്രാവുകൾ அப்படிப்பட்ட പ്രാവുകൾ கொஞ்சம் தான் வரும். இப்போ எல்லா പ്രാവും പറക്കാதுமே, എല്ലാ പറക്കുന്നത് ആവറേജ് പറക്കും. എന്നാലും നമ്മൾ நினைக்கிற പ്രാവുകൾ ഒരു അതിൽ ഒരു 4-5 പ്രാവ് കിടക്കും. അതിൽ 1-2 പ്രാവ് நம்ம கையில் போகும். போயிட்டு தான் சிலപ്പോൾ ஒரு 4 പ്രാവോ 2 പ്രാവോ നമുക്ക് கிடைக்கும் லாஸ்ட்டில் வந்து. நம்ம ஒரு ஜோடி போட்டால் எல்லா புறாவும் பறக்கணும்னு இல்லை, ஆனால் பறக்கிற புறா கண்டிப்பாக பறக்கும். இப்போ நம்மள்ட்ட உங்கள்கிட்ட சில புறாக்கள் பறவை கம்மியாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புறாக்களுக்கு பட்டாக்கள் இறக்குமா, அதிக பிள்ளைகள் பறக்குமா? அதுக்கு பிள்ளைகள் நம்மள்ட்ட பறந்துருக்கண்ணா. பறந்த ஜோடியில் உள்ள பிள்ளைகள் பறக்காமல் இருந்தாலும் அதிக பிள்ளை சில ப்ரீடிங் ப்ராவ், சில ப்ரீடிங்கில் வரும் ப்ராவ், அது பறக்காது பெரிய அளவு. அது பெரிய அளவில் பறக்காது. அது அந்த அப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, ப்ரீடிங்கில் போட்டிருக்கு. நம்ம நல்ல ஜோடியில் உள்ள புறாக்கள் பறந்தோ பறக்கலையோ அதுக்கு பிள்ளைகள் பறக்கும். இப்போ நம்ம நல்ல ஜோடியானால ஒரு ஜோடிக்கு நம்ம 4 കുഞ്ഞെടുത്ത് 4 ഇതെടുത്ത് പട്ടകൾ എടുത്താലും അതിൽ ചില 1-2 தான் பறக்கும். ചിലത് 2 എണ്ണം നമുക്ക് അത് പറക്കാതും. பறக்கும். நம்ம விசாரிக்கிற மாதிரி பறக்கும். நிறைய ஜோடி புறாக்கள் இருக்கு. நிறைய இருக்குண்ணா. எல்லா ஜோடியில் உள்ள புறாக்களும் பறக்குதா? எல்லா ஜோடியில் புறாவும் பறக்குவாண்ணே. நம்மளால் எന്നുവെച്ചാൽ இந்த ஜோடி வந்து நம்மக்கிட்ட ஒரு 6 ஜோடி எல்லாம் ஒரு 7 ஜோடி பிராவு தான் நம்மள்ட்ட இருக்குது, மெயின் பிராவு. இதெல்லாம் வந்து அவருக்கா புள்ளைகளாக்கும். அவருக்கா புள்ளைகளை போட்டு இப்போ நமக்கு மாட்டியும் திருச்செல்லாம் போட்ட பிராவுகளாக்கும். அப்படின்னு சொன்னால் உங்கள்ட்ட ஒரு 6 ஜோடி புறாக்களுக்கு பிள்ளைகளை தான் மாட்டி திருச்சி மாட்டி அது எல்லாம் செட்டு ஜோடி தானே. மேக்ஸிமம் எல்லா பட்டாக்களும் பறக்கிற எல்லாம் குழப்பம் பறக்குது. இப்போ எல்லாம் நிறைய ஜோடி இருக்குன்னு சொன்னீங்க. 6 ஜோடியை மாற்றி கலைச்சு தான் நீங்கள் ஜோடி வச்சிருக்கேன். இதில் எல்லா புறாக்களும் எந்த மாதிரி பறக்குது? எல்லாம் பறக்கும்ண்ணா. அதில் சில இது பறக்காத வந்தால் ஜோடி மாட்டிடும், நம்மளும் மாட்டி போட்டு பார்க்கும். பாக்கிய ப்ராவெல்லாம் நம்மளால நல்ல பறவை தான் இங்கே பறக்குது. ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமாக எல்லா திருப்தியாக தான் பறக்குது. ப்ராவ் வளர்க்கும் போது நீங்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு? ஆனால் கஷ்டம் ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம ஹாப்பியான ஃபுல் டைம் ஹாப்பியாகிட்டு தான் ப்ராவ் பறத்துது. ப்ராவ் இருக்கிற காலம் நம்மள ஹாப்பியாக இருக்கும், என்ஜாயாக இருக்குது. ப்ராக்கிறது ரொம்ப ஹாப்பியான இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா சொன்னீங்க. இந்த ப்ராவையும் 20 மணிக்கு மேலே பறத்திருக்கீங்க. ரெண்டையும் ஒரே நேரத்தில் எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது? 2 எனக்கு நான் வந்து ஆனால் ஒரு 9 மணியாகுമ്പോൾ தான் இப்போ போகிறேன் எங்கள் ஷாப்பில். இங்கே முன்னாடி வந்து எனக்கு வந்து 3 ஷாப்பு இருந்து அதில் வந்து அது 2 ஷாப்பு இப்போ திறக்க இல்லை, இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஒரு ஷாப்பு மட்டும்தான் இருக்குது. ആ ഷോപ്പിൽ ഒരു 9 മണിക്ക് പോയിട്ട് ഒരു 12 മണിയാകുമ്പോൾ വരും, 12-1 മണിയാകുമ്പോൾ വരും. വന്നിട്ട് നമ്മൾ ഇങ്ങനെ இதுக்கு மேலே ஒரு 3 மணிக்கு மேலே வந்தால் ஒரு நைட்டு ஒரு 10 மணி 11 மணி வரை இங்கே தான் இருக்கும். அது வரை ப்ராவை பார்த்து பறத்தி தீட்டையாக கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து தான் இங்கே இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராக்களுக்கு கூட நம்ம மேக்ஸிமம் டைம் தெரியுது. 20 மணிக்கூறுங்கிறது பறத்தணும்னு சொன்னால் நிறைய நேரம் இது கூட பறக்க முடியும். 20 மணி நேரம் பறத்தும் போது நம்ம எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட வேண்டியது இருக்கு?
20 மணிக்கூர் பொறுத்தும்போது நம்ம ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னால் நம்ம நைட்டு முழிச்சிருக்கு அதுதான் ஹார்ட் ஒர்க்காയിട്ട് பார்க்குதான். அந்த 2 மாதம் ஃபுல்லாக நைட்டு நைட்டெல்லாம் 20 மணிக்கூர் நம்மள 20 மணிக்கூர்னு சொன்னால் நம்ம காலையில் ப்ராவ் விடுத விட்டு இந்த ப்ராவ் 20 மணிக்கூர் பறക്കുന്ന வரை நம்ம இங்கே தான் இருக்கும், தட்டில் தான் இருக்கும். 20 மணிக்கூர் 22 மணிக்கூர் நம்ம நம்ம மாறி தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த 2 மாதம் இது கூட இருந்தால் ஒரு 20 மணிக்கூர் 2 மாதம் அல்ல அண்ணா. ப்ராவ் வளர்த்து நாளை முதல்ல எல்லாம் இதுக்கு தான் மேலே தான் ஃபுல் டைம் இதிலே இருந்தால் தான் நம்ம இதில் இருந்தால் தான் ப்ராவை பார்த்து நல்லா இதாகிட்டு பார்த்து நல்லா ஹெல்த் ஆகிட்டு இருந்தால் தான் ப்ராவை பிறக்கும். ப்ராவை நம்ம மனசிலாக்கணுமா? கண்டிப்பாக இப்போ தான் ப்ராவை பிறக்கும். நீங்கள் இந்த ப்ராவை பந்தயம் விட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரா காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம். அது தெரியுமா? அது தெரியும். ப்ராவா ஆண் ப்ராவாக இருந்தால் குருவிட்டு இருக்கும், குருவி நல்லா ஆக்டிவாகிட்டு இருக்கும். பெட்டா ஃபீமேல் ஆனால் அது வந்து மஸ்தக்கா காட்டி அது அப்படி இதாகிட்டு நிற்போம். நம்ம அந்த ப்ராவ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால அதை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இப்போ ராவு இன்னைக்கு நல்லா பெரிய பறவை பறக்கும் நமக்கு நைட்லேயே நமக்கு தெரியும். இந்த ப்ராவ் பிடிச்சு பார்த்து அதில் ஏதாவது கண்டிஷன் பார்க்க வேண்டியது இருக்குமா? இது எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது அப்படிங்கிறத ப்ராவ் பிடிச்சா தெரியும். ப்ராவ் பிடிச்சா தெரியும். ப்ராவ் பிடிச்சா அப்படியல்ல நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ப்ராவை பிடிச்சா நமக்கு அந்த ப்ராவ் நல்ல ஹெல்த்தாகிட்டு இருக்குது. அந்த ப்ராவு பறக்கிறதுக்கு நல்ல கழுவலாம் இதாகிட்டு இருக்கல ப்ராவு தான் நமக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி அல்ல வேற அதை கண்ணு சுண்டு அப்படியே நமக்கு தெரியாது. அது நம்மளை படிக்கல, இன்னி படிக்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராக்கு ஹெல்த் கண்டிஷன் பார்க்க தெரிஞ்சாதான் நம்ம அதை பறத்த முடியும். இப்போ நம்ம ஃபுட்டு கொடுக்கலையா? ஃபுட்டு கொடுக்கும்போது வல்ல கொஞ்சம் கூடலெல்லாம் வந்தாட்டா அது தேனம் வராதுமே. அப்படியெல்லாம் வந்தால் தான் ப்ராப்ளம் ஆகும். அந்த ப்ராக்கு ஹெல்த் கண்டிஷன் 100% நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். அதுக்கு மனநிலை எப்படி இருக்குங்கிறத அதுக்கு மென்டல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தெரியணுமா? அதை பார்த்தா தெரியுமா இந்த ப்ராவுக்கு இன்னைக்கு ஹெல்த்தாக இருக்கு நல்ல பறக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்தா தெரியணும். நம்ம தலை தோசம் முன்னாடி தோசம் வந்து நம்ம ப்ராவை வெளியே திறந்து விடும்போது நமக்கு தெரியும் இந்த ப்ராவை நாளைக்கு ஒரு டைம் வைக்கும் நமக்கு மனசில் தெரியும். ப்ராவில் பார்த்தாலே தெரியும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராவ் கூட ஒரு அனுபவம் இருந்தால் தான் பறத்துறது ஈஸியாக இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு குரூப்பாக தான் அந்த ப்ராவை பறத்த முடியும்னு சொன்னீங்க. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருக்கீங்க. சரி, என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க? இவங்க எல்லாம் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா எப்படிங்கிறத அண்ணா இவர் வந்து இது அண்ணன் இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம பிரதர் மாதிரி தான். இவரெல்லாம் நம்ம பிரதர் மாதிரி தான் பேக்கி நிற்கிது. பரவ டைம் எல்லாம் இவரை நம்மளை கூட தான் காணும் ஃபுல் டைம். இவர் இந்த ஆள் எல்லாம் இந்த மேலுக்கு பிள்ளை தான் பறந்தது இல்லை? இந்த மேலுக்கு பிள்ளை தான். எவ்வளோ நேரம் பறந்துருந்து? நம்ம வந்து இங்கே வந்துட்டு 22 மணிக்கூர் 31 மினிட் பறந்தது. இந்த ஃபீமேல் உங்கள்கிட்ட பறந்தது 25 மணிக்கூர்ல மேலே பறந்தது. 25 மணிக்கூர் பந்தயத்தில் பறந்து ப்ரைஸ் வாங்கியது. லக்கி பிக் ஸ்டார் ஸ்ரீசித்ரா டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கு. அப்போ நிறைய பந்தயத்தில் ப்ரைஸ் வாங்கின ப்ராக பிள்ளை தான் இந்த வருஷம் ப்ரைஸ் வாங்கியது. இதுதான் பறந்த ப்ராக அம்மா. இது பறந்த ப்ராக அம்மா. இது எவ்வளோ மணி நேரம் பறந்துருந்து? இது வந்து 22 வந்து 25 மணிக்கூர் 23 பறந்தது. 2022 மணிக்கூர் 23 மணிக்கு பறந்த பந்தயத்தில் லக்கி ராயல் லக்கியில். பின்ன அது பிக் ஸ்டாரில் வந்து 23 மணிக்கூர் மேலே பறந்துருக்கு. இது பந்தயத்தில் பறந்த ப்ராக பிள்ளை தான் இந்த வருஷம் உங்கள்கிட்ட 20 மணிக்கூருக்கு மேலே பறந்தது. அப்புறம் கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. இது வந்து அந்த பறந்த ப்ராக அம்மாக்கா பெரிய ஜோடி. இது வந்து மெயில். சரி நம்ம 25 பிறகு இல்லையா? 25-23 பறந்தேக்க தவப்பான். இது 2022 பறந்ததுக்கு இதுக்கு பிள்ளை தான் இந்த வருஷம் பறந்தது.
அரைக்கே கொஞ்சம் காட்டுங்க. இது மேலா? இது மெயில் மெயில். இது பறந்த புறாவுக்கு தள்ளா. அம்மா ஆமாம், அதான் பறந்ததுக்கு பறந்த தள்ளக்க தள்ளா. ஓ சரி சரி. கிராண்ட் மதர். கிராண்ட் மதர். இது இறக்கே கொஞ்சம் காட்டுங்க. கண்ணு கொஞ்சம் காட்டுங்க. இதுக்கு பிள்ளைக்கு பிள்ளை தான் இந்த வருஷம் உங்களை பறந்த இந்த ஜோடிக்கு பிள்ளைங்க 25 மணிக்கு ஒரு டைம் பறந்துருக்கு. இந்த 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 ஃபீமேலும் எங்கிட்ட பறந்துருக்கு. எங்கிட்ட ஒரு வந்து 20க்கு மேலே பறந்துருக்கு. டைமுக்கு கிட்டாத ஆள். டைமு கழியும்போது தான் வரும் ஆள். சரி சரி சரி. இது வந்து பறந்த புறாவுக்கு தலைக்கு பெரிய கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். கிராண்ட் மதர். இந்த ஃபீமேல் வந்து எங்கிட்ட ஃபுல்லு பறந்ததாகும். ஃபுல் டைம் பறந்ததாகும். சரி அது டைமில் கிடைக்காது. டைமு கழியும்போது தான் வரும் ஆள். 2 மினிட்டு 3 மினிட்டு கழிஞ்சு தான் வரும். சரி சரி சரி. அதனால் நமக்கு அந்த சீசன்லாம் பெரிய பறவை கிடைக்கல. இந்த பிராவு பறந்ததுக்கு அப்பா இல்லை? இது பறந்ததுக்கு அப்பா. இந்த பிராவு வந்து நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தம்பியாட்டு வரும் அகில் எனக்கு தந்த பிராவாகும். சரி சரி. அகில் சதிமாமன் மோகன் அகில், அவர் எனக்கு தந்த பிராவாகும். சரி சரி சரி. இதுக்கும் உங்கள்கிட்ட 25 மணிக்கு ஒரு பறந்ததுக்கு பிள்ளைங்க தான் இப்போ இந்த வருஷம் எங்கிட்ட பறந்தது 22-30 பறந்தது. கண்ணை காட்டுங்க. இது பந்தயத்துக்கிட்டு இருந்த பிராவா? இது பந்தயம் விட்ட பிராவு. இது எவ்வளோ பறந்து? இந்த பிராவு வந்து 5 மணிக்கூறும் 52 மினிட்டும் தான் பறந்தது. வந்துட்டு இருந்துட்டு வந்து இங்கே தனியே வந்து இருக்கும். சரி. மற்றபடி உங்கள்கிட்ட மெயின் பிராவா பறந்தது? மெயின் பிராவு தான் பறந்தது. சரி. இது துணைப்பிராவுக்கு? இது துணைப்பிராவுக்கு. வேறு பறவையில் வந்து இது 13 மணிக்கூர் 14 மணிக்கூர் பறவை முடிஞ்சால் தனியே வரும் இந்த பிராவு. அதுக்காக துணைப்பிராவுக்கு வச்சுருக்க பிராவு. நம்மளை ஃபுட்டாக ரொம்ப கொடுக்காது. இதுக்கு பறத்த டூர்னமெண்ட்டுக்கு பறத்துற டைமில் ஃபுட்டு கொடுக்காத இதில் விடுது. விட்டால் போல தனியால் வரும். இது பறக்கும், நல்ல பெரிய லைனில் ப்ராவாக்கும். இதெல்லாம் நம்ம துணைப்பிராவிட்டு தான் இது நம்மளாம் விடுது. சரி சரி சரி. 30 மினிட் பறந்து இல்லையா? பறந்து அந்த ப்ரா என்னாச்சு? அந்த ப்ராவை பயிரி கொண்டு போட்டு இந்த ப்ரா இந்த இப்போ என் கையில் இருக்கு இல்லையா ப்ராவு? ஆமாம். இந்த மாதிரி இது மாதிரி இருக்கு அந்த ப்ராவு. இதுவும் அதே லைன்? இதுவும் அதே லைன் ப்ராவு தான். இதே கலர் இதே கலர். ഇതിനെ பார்த்தா അതിനെ பார்க்கண்டா. சரி சரி. அந்த அப்படிப்பட்ட ப்ராவு. இது அதுக்கு மூத்த ப்ராவா? இது அதுக்கு மூத்த ப்ராவு. அதே லைனில் அதே லைன். ഇതിനകം பயிரி அடிச்சிருக்கு. ഇതിനകം பயிரி அடிச்சிருக்கு. சரி சரி சரி. ഇതിനകം பயிரி அடிச்சிருக்கு. இதே போல தான் இருக்கும். இதே போல தான் இருக்கு. கண்ணு வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் கண்ணாக இருந்து. இது வந்துட்டு கருங்கண்ணு. அது வந்துட்டு மஞ்சள் வந்து ஓரஞ்சு கரு இல்லையா? அந்த மாதிரி இது அதே தாய் தகப்பனுக்கு பிள்ளை. இது அதே தாய் தகப்பனுக்கு பிள்ளை தான். ரெக்கையை காட்டுங்க. 22 மணிக்கூர் 30 மினிட் பறந்து. இந்த வருஷம் வள்ளக்கடவு ஆசியவங்க 22 மணி நேரம் 30 நிமிஷம் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம சீனியர் நாகரிகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா, இவ்வளோ நேரம் அவங்க நேரத்தை வந்து நல்ல நிகழ்ச்சியை தந்திருக்கு. நம்ம சீனியர் நாகரிகம்